டாக்டர் எனக்கு என்ன கேள்வி அப்டின்னா, வேலைக்கு போறேன். டெய்லி உட்கார்ந்துட்டு வேல பார்க்குற மாரியான வேல. ஸோ வந்து நல்ல வெயிட் ஏறிட்டு. இப்ப எனக்கு நான் குழந்தை அப்டின்னு பிளான் பண்றப்போ, இது எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? உட்காந்துட்டே இருந்தா வெயிட் போடுறது இயற்கை தான். கண்டிப்பா ஒபேசிட்டி வந்து குழந்தை பெத்துக்கிறதுல இடைஞ்சல் குடுக்கும். ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்ட்டா இருந்தா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன் இன்னும் ஒரு சில ஹார்மோன்ஸோட ஒரு இன்டர்ப்ளேனால தான் இந்த எக் வந்து ப்ராப்பரா எல்லாருக்கும் இந்த செகண்ட் டே பக்கம் எக் ஸ்டிமுலேட் ஆகி 7th டேல பெருசாகி 14th டேல பிரேக் ஆகுது. ஸோ இந்த பிரேக் ஆகிற சமயத்தில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது. ஒபீஸ் ஆகும்போது பெரிஃபரல் ஃபேட் வந்து ஜாஸ்தியாகிடுது நம்ம உடம்புல. ஸோ பெரிஃபரல் ஃபேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒவ்வொரு ஃபேட் செல்ஸ்லேயுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்போ அது உடம்புல இருக்கிற ப்ரொஜெஸ்ட்ரோன் பேலன்ஸை அதை வந்து பாதிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஓவிலேஷன் தன்மையில் மாற்றம் வரலாம். ரெண்டாவது இந்த ஃபேட் செல்ஸ் என்ன பண்ணுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த ஆண்ட்ரோஜன் கூட இருக்கனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அதுவுமே பிசிஓடி மற்றும் இன்னும் வேறு சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஒரு ரீசனாக போயிடுது. கண்டிப்பாக அந்த நம்மளோட பீரியட் சைக்கிளையும் சரி இல்லை நம்மளோட ஓவிலேஷன் அந்த கருமுட்டைகள் உருவாகிற தன்மையும் பாதிக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கிறதுல இடைஞ்சல் கொடுக்கலாம்.